வீட்டுக்கு ஒரு புது டிவி வாங்கணும், லேட்டஸ்ட்டாக வாங்கணும். நிறைய டிவிக்கள் இருக்குது. வெப் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, டைசன் ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, கூகுள் டிவின்னு சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்டு டிவின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயில் நுழையாத பேர், எனக்கு கூட வாயில் நுழையல, அந்த மாதிரி பேர் உள்ள டிவிக்கள் ஓஎஸ்கள் நிறையா சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? இந்த ஓஎஸில் எது சிறந்த ஓஎஸ்ஸு? அந்த ஓஎஸ் கொண்ட டிவி வாங்கினா நல்லதா? அதில் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண முடியுமா ப்ளே ஸ்டோரில்? அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் எந்த டிவி வாங்குறதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட டிவியை வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மொபைலுக்கு எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஓஎஸ் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இப்போ வர்ற டிவிக்களுக்கும் ஓஎஸ் ரொம்ப முக்கியம். எதனாலனா, நம்ம டிவிக்களில் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். அதுதான் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி மொபைலில் ஆண்ட்ராய்டு ஃபேமஸோ, ஆண்ட்ராய்டு நிறையா மொபைல்களில் மோஸ்ட்லி இருக்க நிறையா கம்பெனி மொபைல்களில் ஆண்ட்ராய்டு தானே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் டிவிக்கள்லேயும் ஆண்ட்ராய்டு நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம டிவி வாங்கினாலே ஒரே வார்த்தையில் சொல்கிறது என்னென்னா, ஆண்ட்ராய்டு டிவி வாங்குங்க, ஆண்ட்ராய்டு டிவி வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பேருக்கு வந்தது தான். இப்போ ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலே சின்டெக்ஸுங்கிறது கம்பெனி நேம் தான். ஆனால் நம்ம எல்லா வாட்டர் டேங்கையும் சின்டெக்ஸ் டேங்க்குன்னு சொல்லி பழகிட்டோம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொரு ஓஎஸ் தனித்தனியாக இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது ஒரு பொத்தாம்போக்கா ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஓஎஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தது. என்னுடைய இத்தனை நாளாக ஒர்க்கில் டெக்னீஷியனாக இருக்கேன். நான் ஒரு வீட்டுக்கு போவேன், அவங்க சொல்கிறது இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்கிறது, அப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்க்குறது. அதை வச்சு அதில் எது பெஸ்ட்டான ஓஎஸ், எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி டிவிக்கெலாம் வாங்கிக்கோங்க. அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்புறம் கூகுள் டிவி, இது ரெண்டும் ஒன்று தான். ஆண்ட்ராய்டிலேருந்து ஒரு அடுத்த லெவல் தான் கூகுள் டிவி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஆண்ட்ராய்டுங்கிறதுல ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் கூகுள். இதில் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதனால் கூகுள் டிவி, ஆண்ட்ராய்டு டிவி ரெண்டும் ஒன்று தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலை அப்படியே டிவியில் பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு மொபைலுக்குள்ளே நம்ம ஆண்ட்ராய்டு எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய சஜெக்ஷன்கள் இருக்கும். அதில் அது நம்ம பார்க்குற மூவிஸ் அதெல்லாம் நிறைய டிவி முன்னாடி ஷோ ஆகும். இதில் என்னென்னா, ஒரு சிலருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ப்ளே ஸ்டோரும் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் நமக்கு தேவைப்படுற ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன ஆப் தேவைப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம பென்ட்ரைவே போட்டு அந்த டிவியில் பார்க்க போகிறோன்னு வைங்களேன். அப்போ அந்த பென்ட்ரைவில் இருக்க வீடியோ சப்போர்ட் பண்ணலைன்னா உடனே ஒரு விஎல்சி மீடியா பிளேயரை ஏற்றலாம், ப்ளே ஸ்டோரில் ஏற்றலாம். அதை இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்ம ஏற்றி வச்சுருக்க பென்ட்ரைவ் வீடியோவை அது ஷோ பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நம்ம மொபைலில் எப்படி ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி இது மெமரியை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த வசதி கூகுள் டிவி, ஆண்ட்ராய்டு டிவி அதில் இருக்குது. அடுத்தது ஸ்மூத்தாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஓஎஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப் ஓஎஸ். இது எந்த டிவிக்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி எல்ஜியில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெளி மார்க்கெட்டில், அதாவது பேர் தெரியாத டிவிக்கள் நிறையா இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் ஒரு சில டிவிக்களில் இந்த வெப் ஓஎஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த வெப் ஓஎஸ் போடுற டிவிக்கள் எல்லாமே அருமையாக அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யுது. நான் இப்போ கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் பார்த்தேன். அந்த வெப் ஓஎஸ் போட்ட டிவி வெறும் 32 இன்ச்சு 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்ஜியில் கொடுக்குற மேஜிக் ரிமோட்டு இவங்களும் கொடுத்துருந்தாங்க. அதாவது எல்ஜிங்கிற பேர் இல்லாமல் மேஜிக் ரிமோட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வெப் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அந்த மேஜிக் ரிமோட்டுக்கும் அப்படியே சூப்பராக மேட்ச் ஆகி அந்த டிவியே ஒரு ஸ்மூத்தான டிவியாக எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக அது இருக்குது. அதனால் நீங்கள் வெப் ஓஎஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற லோ ப்ரைஸ் டிவிலையும் வெப் ஓஎஸ் கிடைக்கும். அது கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எல்ஜி வேணுங்கிறவங்க எல்ஜி வாங்கிக்கலாம். எல்ஜி நண்பா, எல்ஜி டிவி அதாவது வெப் ஓஎஸில் எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாதா ஆண்ட்ராய்டு மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ண முடியும். வெப் ஓஎஸ்லேயும் சரி, டைசன் ஓஎஸ்லேயும் சரி டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது கூகுள் டிவி, ஆண்ட்ராய்டு டிவியில் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற
ஆப்ஸ் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இதில் இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நமக்கு தேவைப்படுற மோஸ்ட்லி நிறைய ஆப்ஸ் இதுலேயும் இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, அடுத்து டைசன் ஓஎஸ். அதாவது நம்ம எல்லாருமே வந்து இந்த டிவிக்கில் வந்து ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னே சொல்லுவோம். இப்போ தான் இந்த ஓஎஸை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆண்ட்ராய்டு டிவி, அதாவது சின்டெக்ஸ்ன்னு ஒரு டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, சின்டெக்ஸ் டேங்க்கு அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே வந்து அது வாட்டர் டேங்க்கு. சின்டெக்ஸுங்கிற கம்பெனி அதை தயாரித்ததுனால அது சின்டெக்ஸ் டேங்க்கு அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லா வாட்டர் டேங்க் கம்பெனியும் நம்ம வந்து சின்டெக்ஸ் டேங்க்கு அப்படின்னு தான் கூப்பிட்றோம். ஒரு வேறு கம்பெனி தயாரித்தாலும் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். அதே மாதிரி தான் எல்லா டிவியும் ஆண்ட்ராய்டு டிவி இருக்கா அப்படின்னு கேட்டு பழகிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஓஎஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்து வந்து டைசன் ஓஎஸ். சாம்சங் டிவிக்கும், அதாவது விஜய் அஜித் எப்படி காம்படிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த வெப் ஓஎஸும் டைசன் ஓஎஸும் காம்படிஷன். ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்கும். என்ன கேட்டிங்கன்னா, பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா அது வெப் ஓஎஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து சாம்சங் அதுக்கு வந்து குறைஞ்சது கிடையாது. அந்த அளவுக்கு சாம்சங்குடைய டைசன் ஓஎஸும் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் மற்ற பிக்சர் கிளாரிட்டி அதெல்லாம் வந்து சாம்சங் பிடிச்சிருக்கு, வெப் ஓஎஸுக்காக நான் எல்ஜிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். டைசனும் நல்லா தான் இருக்கும். அதனால் சாம்சங் டிவி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்சங் டிவி தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த ஓஎஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். சாம்சங், அதாவது எல்ஜியில் வந்து ஒரு சில டிவி மாடல்களில் மேஜிக் ரிமோட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் சாம்சங்கில் இல்லைனாலும் அவங்க கொடுக்குற ரிமோட்டும் சூப்பராக நல்லா அந்த பட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் சாம்சங் வேணுனாலும் சாம்சங் வாங்கிக்கலாம். நார்மலான டிவிகள், விலை கம்மியான டிவிகளில் வந்து 2GB ரேமு 32 GB மெமரி தராங்க. ஆனால் வந்து எல்ஜி டிவியில், சாம்சங் டிவியில் பார்த்திங்கன்னா 1GB தான் தராங்க, 1.5 GB தான் தராங்க ரேமு, 8GB தான் வந்து மெமரி தராங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் ஆப்பிள் மொபைலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, ஒரு பிளாக்ஷிப் மொபைலுக்கும் ஒரு நார்மல் மொபைலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இதில் வந்து நம்பர்ஸ் வகையில் வந்து இது கம்மியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் ஹேங்க் ஆகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஆண்ட்ராய்டு டிவி நிறைய பேர் வாங்கினாலும், கூகுள் டிவி நிறைய பேர் வாங்கினாலும் அதில் வந்து நிறைய கசகசன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த வெப் ஓஎஸ்லையும் டைசன் ஓஎஸ்லையும் வந்து அந்த கசகசன்னு இருக்க ஃபீல் ஆகாது. டிவி தெளிவாக இருக்கும். இன்னொன்று, நம்ம மொபைலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு டிவிலேயும் அதே மாதிரி ஒரு செட்டப்பை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாமே. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வெப் ஓஎஸ் டிவி வச்சுருக்கீங்களா, அடுத்து நீங்கள் இது ஆண்ட்ராய்டு டிவிக்கு மாறுங்க. ஆண்ட்ராய்டு டிவி வச்சுருக்கீங்களா, டைசன் டிவிக்கு மாறுங்க, இல்லை வெப் ஓஎஸுக்கு மாறுங்க, கூகுள் டிவிக்கு மாறுங்க. இப்படி ஏற்கனவே வச்சுருந்தவங்க அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வாங்காமல் மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்குறது நல்லது தானே. இல்லை உங்களுக்கு அந்த ஓஎஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதே ஓஎஸ் வாங்கிக்கிங்க. மற்றபடி புதுசாக இப்போ தான் டிவி வாங்க போகிறோம், இதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு கவர்மெண்ட் டிவி தான் வச்சுருந்தோம், அதனால் நாங்கள் புதுசாக ஒரு டிவி வாங்க போகிறோம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது உங்களுக்கு வெப் ஓஎஸ் வந்து ரொம்ப மேட்சபிளாக இருக்கும். வெப் ஓஎஸ் வந்து விலை அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுள் டிவியை வாங்கிக்கோங்க.